கேப்டன் நியூஸ் மற்றும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அச்சில் வந்தவை உங்களை அன்புடன் வரவேற்கின்றன. சார், இன்னைக்கு எல்லா செய்தித்தாளினுடைய மேல் அட்டை பூரா விளம்பரம் தான் வந்திருக்கு. ஜெயலலிதா அம்மையாருடைய படத்தோடு கூடிய ஒரு விளம்பரம். இதை குறித்து பின்னாடி வர்றேன் சார், ஏன்னா உடனே அதை தொடங்க வேண்டாம். இப்ப ராஜீவ்காந்தி தலைப்புச் செய்திகள் எல்லாமே ராஜீவ்காந்தியினுடைய கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தண்டனை பெற்று 22 ஆண்டுகள் முடிந்த பிறகு விடுதலையாக வேண்டும்ங்கிற ஒரு சூழல். உச்ச நீதிமன்றம் நீங்க மத்திய அரசுக்கு ஒரு கடுமையான ஒரு கண்டிப்பை தந்தது போல, நீங்கள் காலதாமதம் செய்ததால் அவர்களை தூக்கு தண்டனை இட முடியாது, அந்த தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து தருகிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை தமிழக அரசு எடுத்துக்கொண்டு அந்த 3 பேர் மட்டுமல்ல, மேலும் இருக்கிற 4 பேரையும் சேர்த்து 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம். இவைகளெல்லாம் இப்ப மத்திய அரசு என்ன பண்ணிருக்கு, அந்த கடிதத்துக்கு மேல உச்ச நீதிமன்றத்தில் கொண்டுட்டு போய் ஒரு வழக்கு போட்டு அதுக்கு தடை செய்யுங்கன்னு கேட்டிருக்கு. அதுவும் தடை செய்திருக்கு. ஆமா. இப்போ இத நீங்க ஒரு அரசியல் நாடகமா பாக்குறீங்களா, அல்லது சமூகத்திற்கு வரப்போகிற நல்லவைகளை தடுப்பது போல பார்க்கிறீர்கள்? இல்ல, இரண்டையும் ஒன்றாகத்தான் பார்த்தாகும். ரெண்டுமே இதுல இருக்கு. ஒரு திட்டமிடுதல் பாத்தீங்கன்னா ஒருவேளை இது தேர்தல் காலமாக இல்லை என்றால் இது நிகழ்ந்திருக்குமா என்ற கேள்வி எழுப்பப்படுவது என்பது ஒரு பக்கம் உண்மையாக இருக்கலாம். ஆனா அதையும் மீறி என்ன இதுல சொல்லப்படுதுன்னா, நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். குற்றவாளி என்று சொல்வதையே நான் தப்புன்னு சொல்றேன். ஏன்னா நேரடியாக சம்பந்தப்படாத யாரும் குற்றவாளி என்று சொல்லவே முடியாது, சொல்லக்கூடாது. இல்ல, சட்டத்தில் எப்படின்னு சொன்னா, ஒரு தீர்ப்பு வந்த பிறகு அவரை குற்றவாளின்னு சொல்லலாம். குற்றவாளி என்று குற்றம் சுமத்தப்பட்டவர், தீர்ப்பு சொல்லுகிறவரை குற்றம் சுமத்தப்பட்டவர், அதுக்கப்புறம் குற்றவாளின்னு சொல்லுங்க. ஆனாலும் இவர்கள் யாருமே இப்போது விடுதலை செய்யப்பட்டவர்களுக்காக சொல்லப்படுகின்ற அந்த 7 பேருமே நேரடியாக சம்பந்தம் இல்லாத அத்தனை பேருமே அதில் தான் சம்பந்தப்படாதவங்க தான் அத்தனை பேருமே. இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ 432, 33A இது ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்தலாம் என்பதை ஞாபகம் ஊட்டியது யாருன்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். என்ன ஞாபகம் ஊட்டுது, நாங்க தண்டனையை குறைச்சுட்டோம், நீங்க என்ன செய்யலாம், மத்திய வார்த்தை சரியா போடுது, மத்திய மாநில அரசாங்கங்கள் ஆலோசனை செய்துதான் போடுது. இப்ப என்னத்தை கொண்டு நீங்க சொல்ற மாதிரி என்னத்தை கொண்டு நிப்பாட்டி ஒரு இன்ட்ரீம் வாங்கியிருக்காங்க, தடை வாங்கியிருக்காங்கன்னா எங்களிடம் ஆலோசனை செய்யவில்லை. அதான் நான் கேட்கிறேன். இந்த கோர்ட் ப்ரொசீஜர் அல்லது லீகல் ப்ரொசீஜர் பிரகாரம் கண்டிப்பாக மத்திய அரசிடம் ஆலோசனை பெற்றுத்தான் இதை விடுதலை செய்ய வேண்டும் என்ற விதி இருக்கிறதா? இல்ல, நீங்க அது எப்படின்னா, ஒரு தமிழகம் தான் அதை தொடர்ந்து செய்யணும். அதை ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பணும். அவங்கள்ட்ட இப்ப கேட்டிருக்கிறதே ஒரு ஆலோசனை தான். இப்படி நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம், இதை உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கன்னு சொல்லிருக்காங்க. நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி அப்ப லீகல் ப்ரொசீஜர் கேட்கவில்லைன்னு சொல்றது எப்படி? ஆமா, தப்பா போயிடுமே. அப்ப லீகல் ப்ரொசீஜர் இஸ் கரெக்ட். ஆனா இதுல ஒரு படி மேல போய் என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாம் சொன்னதெல்லாம் உண்மை, தண்டனை குறைப்பு செய்தது உண்மை. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. எந்த சுப்ரீம் கோர்ட் இந்த தீர்ப்பை அளித்ததோ அதே சுப்ரீம் கோர்ட் இதை ஏற்றுக்கொண்டு மறு ஆய்வை ஏற்றுக்கொண்டு இதை சொல்லக்கூடிய அந்த சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, நாங்க சொன்னதெல்லாம் உண்மை, நாங்க சொன்ன தீர்ப்பு சொன்ன உடனடியாக நீங்க என்ன ஆய்வு செஞ்சீங்க? என்ன ஆய்வே செய்ய தேவையில்லையே, நீங்களே சொல்லிட்டீங்களே. 432, 433A நீங்க தானே சொல்றீங்க. இந்த கிளாசிபிகேஷன் ஆய்வு என்பது இந்த சிறை தண்டனை பெற்று இருப்பவர்கள் சிறையில் நன்னடத்தை சான்றிதழ்களை பெற்ற பிறகு ஆய்வு செய்தீர்களாங்கிற ஒரு கேள்வி. இல்ல, நான் இப்படி தண்டனைகளை நீங்கள் அவர் தண்டனையில் இருப்பவர்களை விடுதலை செய்கிற பொழுது அந்த சிறையில் இருக்கிற ஒரு நன்னடத்தை சான்றிதழோடு சேர்த்துதான் நீங்க ஆய்வு செய்து. ஏற்கனவே இந்த ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கு நேத்து நடந்து கொண்டிருந்தால் நீங்க சொல்றது உண்மை, உடனடியா நடக்குது, உடனடியா வழக்கிலேயே அது சம்பந்தமா ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு ஏற்கனவே இவர்களுடைய அத்தனையும் வாங்கப்பட்டு பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு 2011 மீண்டும் வர சார், இந்த இதுல கவர்னரிடம் இவர்கள் கையெழுத்து வாங்கவில்லை, அவர்கள் ஒப்புதல் வாங்கவில்லை அப்படின்னு ஒரு செய்தி ஒண்ணு இருக்குது. அதுக்குள்ள கவர்னர்கிட்ட அனுப்பி அவரோட ஒப்புதலோட அரசுக்கு அனுப்பியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு. கலைஞர் அவர்கள் என்ன சொல்றாரு, சரியான விதிமுறைகளை இவர்கள் கடைபிடிக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை இப்படி பாக்குறீங்க நீங்க? ஏதாவது ஒரு ப்ரொசீஜரல் மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அவங்களுக்கு? இல்லை, இப்போ இதுல முதலமைச்சர் அவர்கள் இதுல எடுத்திருக்கக்கூடிய முன்முயற்சி எந்த வகையில் அது எதற்காக எடுத்தாங்க, எந்த ஆதாயத்திற்காக எடுத்தாங்களா அப்பாற்பட்டு இது ஒரு பாராட்டத்தகுந்த ஒரு அம்சமா தான் பார்க்குறேன். ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கு தெரியும், ஒரு வழக்கறிஞராக உங்களுக்கு தெரியும், அரசியலமைப்பு சட்டத்தின்படி அரசு எடுக்கின்ற முடிவை கவர்னருக்கு பரிசீலனைக்கு அனுப்பும்பொழுது
ஒரு முறை அவர் மறுக்கலாம், 2ஆம் முறை வந்து திருப்பி அனுப்பும்போது அவர் வந்து கையொப்பமிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை. அப்படி இருக்கும்பொழுது இதுல வந்து கவர்னருடைய அனுமதி வேண்டும் என்பதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து காலம் கடத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்க முடியும். ஒன்று. இரண்டாவது, இப்பொழுது இன்றைக்கு மத்திய அரசு இந்த பிரச்சனையை பொறுத்தவரை அணுகுகின்ற முறை, இப்ப அவர்கள் தரப்பிலிருந்தே எடுத்து வைக்கப்படுகின்ற வாதம் என்னன்னா, இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தவருடைய உயிரினர் சட்டத்தின் முன்பு எல்லோரும் சமம்தான். அந்த வகையில தான் இந்த வழக்கை வந்து அணுகணும். ஒரு குற்றம் நடந்திருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது, அதில் குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இது ராஜீவ்காந்தி கொலையாக இல்லாமல் வேறு ஒருவருடைய கொலையாக இருந்தால் இது போன்று இவ்வளவு காலம் அவர்கள் வந்து சிறையில் இருந்திருப்பார்களா அல்லது சிறையில வைக்கப்பட்டிருப்பார்களா என்பதெல்லாம் ஒரு கேள்வி எழுகின்றது. இதையும் தாண்டி ஒரு கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு ராஜீவ்காந்தி கொலைக்காக இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிற இவர்கள் எல்லாம் அதே ராஜீவ்காந்தியுடைய கொலையில பாதிக்கப்பட்டவர்கள், காவல்துறை சேர்ந்த பல்வேறு அதிகாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்துக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்றது ஒரு கேள்வி எழுது. இது ஆக இன்றைக்கு வந்து இது வந்து அரசியல் ரீதியாகத்தான் மத்திய அரசுடைய முடிவு இருக்கிறது தவிர இது மத்திய அரசு தாக்கல் செய்த மனுவாக பார்க்கவில்லை. தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் கட்சியினுடைய மனுவை மத்திய அரசின் சார்பாக தாக்கல் செய்திருப்பதான் பார்க்கிறேன். சார், கபில் சிபல் இதுல தீர்ப்பை மதிப்போம்னு வேற சொல்லிட்டார். அதுக்கு பிறகு பார்த்தா மாத்திக்கிட்டு செய்யற மாதிரி இருக்கு. மாத்திக்கிட்டு இல்ல, நிறைய ஜாலி ஜோக்கு அது பிரதமர் அடிச்சிருக்காரு பாருங்க ஜோக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என்ன ராஜீவ்காந்தி என்றால் கொலை வேறு விதமாகவும், ராஜீவ் அல்லாதவர்கள் என்றால் வேறு விதமாகவும். இல்ல ஒரு அமைச்சராக இருப்பவர் முதலில் நாங்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் இல்ல அப்படிலாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு இவரும் திரும்பி மாத்திக்கிட்டு பேசுறது இப்படி சரியா இருக்கு? நம்ம இது எப்படிங்க இருக்க முடியும்? முதல்ல சொன்னது அவருடைய மனசாட்சிங்க, ரெண்டாவது சொன்னது அவர் கட்சி சாட்சிங்க. நீங்க மாத்தி பாருங்க. இப்ப இந்த சூழல்ல கலைஞர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி தமிழக அரசு வந்து ஒரு திறமையின்மையானதா பிடிச்சு இவர்களுடைய விடுதலைக்கு காலதாமதம் ஏற்பட்டது தமிழகத்தினுடைய சரியான இது இல்ல அப்படின்னு சொல்றாரு. 2009 தீர்மானம் போட்டு கவர்னருக்கு அனுப்பி கையெழுத்து வாங்குகிற பொழுது இந்த 3 பேருடைய மரண தண்டனையும் குறைக்க வேண்டும் சொல்லி தீர்மானம் போடலையே. தீர்மானம் போடல மாத்திரம் இல்லை, இதை வந்து எப்படி 2009க்கு போறது முன்னாடி 1999க்கே வாங்க. 99க்கு முதல்ல அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணப்படுது, ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதுக்கு பின்பு அப்பவும் அரசாட்சியில நீங்க தானே இருந்தீங்க. நீங்க தானே சார் முதலமைச்சர், நீங்க தானே எல்லாம் செய்ய வேண்டிய இடத்துல இருந்தீங்க. நீங்க நளினிக்கு வந்து தண்டனை குறைப்பு செய்து நீங்கள் பரிந்துரை செய்கின்ற அதே அமைச்சரவை ஏன் அந்த 3 பேரையும் சேர்த்து அப்பவே குறைச்சிருந்தா முடிஞ்சு போச்சு. இல்ல என்னோட பார்வை ஒண்ணு இருக்கு. நீங்க வந்து இந்த பிரச்சனையுடைய தன்மையை உணர்ந்து கொள்ளணும். கொலை நடந்தது 1991ஆம் ஆண்டு கொலை நடந்தது. ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வு இன்றைக்கு ஏறத்தாழ 24 ஆண்டுகள் ஆயிருக்கு. அன்றைக்கு திமுக ஆட்சியில் இருந்த பொழுது இப்போ நாம ஆரம்பத்திலிருந்து இந்த கொலை தொடர்பாகவும் இந்த கொலையில் ஈடுபட்டதாக சொல்லப்படுவது தொடர்பாகவும் ஒரே கருத்துடையவர்கள் வெகு சிலரே வந்து 91 இருந்து இன்றைக்கு வர 2014 வரை ஒரு சிலருக்கு தான் ஒரே நிலைப்பாடு இருக்கின்றது, ஒரே கருத்து இருக்கின்றது. அது போன்ற கருத்தை கொண்டவர்கள் நாங்கள். ஆனால் அன்றைக்கு இருந்த சூழலில் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே இந்த கொலை வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு அல்லது குற்றவாளிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டு நீதிமன்றத்தால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள் இந்த வழக்கிலிருந்து விடுபட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழகத்துடைய குரலாக இன்றைக்கு இருக்கிறது. இது வந்து காலம் கனிந்து கொண்டு வந்திருக்கின்ற ஒரு சூழல். அன்றைக்கு இருந்த சூழலில் நளினி அவர்களுக்கு மட்டும் தூக்கு தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக வாழ்நாள் தண்டனையாக மாற்றியது என்பது அன்றைக்கு இருந்த சூழலினால் எடுக்கப்பட்ட முடிவாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். இது வந்து ஒரு குற்றச்சாட்டு. இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே அதான். இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை ஒவ்வொரு இது போன்ற விவகாரங்கள்ல யார் தீர்வு செய்வது அல்லது யார் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து தீர்வு காண்பது என்பதை நான் முயற்சி எடுத்தேன் என்பதை வந்து முன்னிறுத்திக்கிறது தான் இங்க வந்து ஒரு சூழல். அரசியல் பார்வையா தான் அரசியல் நீங்க பாருங்க. சாருக்கு இன்னொன்னு சொல்லிடுறேன். அரசியல் பார்வைங்கிறத நம்ம அது சமூகத்துக்கு முன்னாடி விட்டுருவோம். ஏத்துக்கிறதா ஏத்துக்காத மக்களுடைய பொறுப்பா இருக்கட்டும். ஆனா தனக்கு வாய்ப்பு இருக்கிற பொழுது இந்த குறைத்திருக்கலாமேங்கிறது நண்பர் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு ஆளுக்கு குறைக்க முடியும் என்றால் அந்த 3 பேருக்கும் குறைக்க முடியுமே, அப்ப எதுக்கு பயந்தீங்க நீங்கள்? அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் இன்றைக்கு இந்த பிரச்சனையில் நடந்து கொள்ளுகின்ற முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில கூட வந்து கடந்த காலங்களில் ஒரு சிலர் பேசியதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்க. இதே முதல்வர் கடந்த காலங்களில் எடுத்த நிலைப்பாட்டை பற்றி வந்து இல்ல, நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். கடந்த கால நிலைப்பாட்டில் அவர் தவறாக எடுத்திருந்தால் இப்ப ரைட்டா எடுத்திருக்காங்கன்னு வரும். இப்ப நீங்க கலைஞர் கருணாநிதி என்ன சொல்றீங்க,
கலைஞர் அவர்கள் என்ன சொல்றீங்க, அன்றைக்கு வந்து நான் தான் எல்லாம் என்று சொல்லக்கூடிய நீங்க, தமிழ் தான் நான் தான் தமிழ் என்று சொல்லக்கூடிய நீங்க, ஏன் அன்றைக்கு ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு ஒரு நிலைப்பாடு? ஏன் அப்ப இன்றைக்கு மறுக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த அம்மா குறை சொல்ல வர்றீங்க இல்லையா? இப்ப எடுத்திருக்கக்கூடிய முடிவும் அவர்கள் செயல்பாட்டுல குறை தென்படவில்லை. ஆனா பாத்தீங்கன்னா பரிந்துரை தான் கேட்டிருக்காங்க, ஆலோசனை தான். காலதாமதமாகுமே தவிர இதை விடைபெறலாம் நடக்கலாம் வேறு. ஆனா இதில் நீங்க இப்படி பாருங்க, எத்தனையோ தண்டனை பெற்ற அப்பாவிகள் இன்றைக்கு உள்ள உட்காந்துருக்கான். 14 பேர். திருப்பி இதே கேள்வியை முன்வைக்கிறேன். இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற தமிழ் தேசியவாதிகள் இல்ல வந்து இதுல இந்த களத்தில் இருக்கவங்க, அன்றைக்கு வந்து நளினி அவர்களுக்கு மட்டுமே இதுல இருந்து தூக்கு தண்டனையில இருந்து வாழ்நாள் தண்டனையாக மாறுதலுக்கு ஒரு முடிவு ஏற்பட்ட பொழுது அல்லது வந்து எடுக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு வந்து அதுவே ஒரு பெரிய ஒரு நிலைப்பாடு தான் அதுக்காக போராடிட்டு வரல. சூழல்ல அதுவே ஒரு பெரிய விஷயமா நம்ம இருக்கக்கூடிய அரசியல் தன்மை பார்க்கணும். இன்றைக்கு அடுத்த செய்திக்கு போவோம் நம்ம. ஏன்னா 100 பேர் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இதை நீங்க நடைமுறைப்படுத்தினா அடுத்த வெளியில 110 பேருக்கு இருக்கிறாங்க. இதுல பல்வேறு சிந்தனைகள் நமக்கு இருக்கு. இப்ப தெலுங்கானா பிரச்சனை நாடாளுமன்றத்தை ஒரு உலுக்கி நேத்து ஒரு வழியா யார் காதல் விழுந்துச்சோ வழியே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த விவாதம் நடத்தாமல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எப்படி பாக்குறீங்க? இப்ப இதுல ஒரு முக்கியமான அம்சம், காங்கிரஸ் கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்துல வந்து ஒத்து போயிருக்கு, கைகோர்த்து இருக்காங்க. இது வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க 2 பேர் கைகோர்க்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய அயலுறவு கொள்கையில 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. ஈழ பிரச்சனை வந்து அப்படிதான் 2 பேருமே பாக்குறாங்க. பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, ஈழ பிரச்சனையில ஒத்த கருத்தோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு இப்பொழுது நாம் ஏற்கனவே பேசியது போல ராஜீவ்காந்தி கொலை வழக்கு சம்பந்தமான நிலையிலும் 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூடங்குளம் அணுமின் நிலைய விஷயத்திலையும் 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. ஆக இந்த தேசத்திற்கு தேசத்திற்கு முரணான விஷயங்கள்ல ஒற்றுமையா இருக்காங்க. சரி, இதுக்கு நான் என்ன இல்ல உங்கள்ட்ட இப்ப இன்னும் அவரு அந்த வருவாருன்னு பார்த்த வரல. நீங்க இப்ப சொல்லுங்க, பாராளுமன்றத்தில் இவர்கள் செய்கிற கூச்சல் குழப்பம், ஒருத்தர் மேல என்ன அடிக்கிறது, கத்தி எடுத்துட்டு வர்றது, இந்த குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று சட்டத்தில் இல்லை. வாட் எவர் ஹேப்பன்ட் இன்சைட் தி ஹவுஸ் should not be questioned before the court of law. நடைமுறை என்ன சிக்கல்கள் நடந்தாலும் அது வந்து அல்லது உங்களுடைய தீர்மானத்தில் உங்களுடைய செயல்பாடுகளில் என்னென்ன குறைபாடுனா அதை கொண்டாந்து நீதிமன்றத்தில் போட்டு நீங்க விவாதிக்கப்படாதுன்னு தான். இந்த மாதிரி குற்றவியல் செயல்களை ஈடுபட்டவர்களை தண்டனை சட்டத்தின்படி இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டாம்னு இல்ல, இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கணும். துக்ளக்கு ஒரு ரொம்ப நல்லவர், எப்பவுமே அது அப்புறம் வச்சுக்கோ, அவர் நல்லவரா கெட்டவர. இந்த செய்தி அப்புறம் வச்சுக்கோங்க. சட்டத்தினுடைய அடிப்படையில மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, சட்டத்தை கொண்டு போய் நீங்க சேர்க்க போறீங்க. இப்ப நான் ஒரு பாராளுமன்றத்தில இருக்கட்டும், சட்டசபையிலேயா இருக்கட்டும், ஒரு குற்றவியல் நடவடிக்கையில் ஈடுபடுகிற உறுப்பினர்கள் மீது குற்றவியல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமா வேண்டாமாங்கிறத இல்ல. உண்மை அது நீங்க சொல்ற மாதிரி என்னன்னா, என்ன வெளியில வந்து துப்பாக்கி வச்சு சுட்டாங்கிறதுக்காக ஒரு 5 பேரை கொண்டு போனோம், அப்துல் குரு போட்டோம், இதெல்லாம் செஞ்சோம். வெளியில துப்பாக்கி வச்சு சுட்டா சரியா? இப்ப என்ன சொல்ல வர்றாங்க, நாங்க உள்ளுக்குள்ள துப்பாக்கி வச்சா சுட்டோம், கத்தி தானே எடுத்துட்டு வந்தோம், ஸ்ப்ரே தானே எடுத்துட்டு வந்தோம், இதுக்கு போய் நீங்க வந்து குற்றவியல் சட்டம் சொன்னீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய அநியாயம் பண்றீங்க, அக்கிரமம் பண்றீங்க. நாங்க நாட்டில சட்டம் ஏற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எங்கள் மீதே சட்டத்தை பாய்ச்சுவீங்களா நீங்க? இதை தொடர்ந்து பேசுவோம். இருங்க, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் அச்சில் வந்தவை தொடரும். அதுக்குள்ள எந்த சந்தர்ப்பத்தில் நான் சந்திக்கிறோமோ